புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த சுமார் 1 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் எஸ்ஐ பக்தவச்சலம் தலைமையிலான கிரைம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படியாக கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த 5 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து பையை சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் ஜீவா நகரை சேர்ந்த ஹரீஸ்வரன், முதலியார்பேட்டையை சேர்ந்த அருண்குமார், கார்த்திக், ஐயங்குட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஷாம் ஜோஷ் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த சல்மான் என்பதும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து புதுவையில் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள 5 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 5 பேரையும் சிறையில் அடைத்தனர்.